வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 7 சோஷியல் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்ல இருந்து சாப்டர் நம்பர் 3 கிளைமேட்ஸ் ஆஃப் இந்தியா அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வாட் மேக்ஸ் இந்தியாஸ் கிளைமேட் ஸோ டைவர்ஸ். நம்மளுடைய இந்தியாவுடைய கிளைமேட்டை இவ்வளோ டைவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு எது ரீசனாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வாட் ஆர் மான்சூன்ஸ், ஹவு தே ஆர் ஃபார்ம்டு. மான்சூன்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது. மான்சூன்னா பருவமழை. நெக்ஸ்ட் வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் கிளைமேட் ஆன் எக்கனாமிக் கல்ச்சர் அண்ட் சொசைட்டி. நம்மளுடைய எக்கனாமிக் கல்ச்சர் அண்ட் சொசைட்டியில் கிளைமேட் எப்படி அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஹவு கேன் அண்டர்ஸ்டாண்டிங் த கிளைமேட் ஹெல்ப் அஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் நேச்சுரல் டிசாஸ்டர். ஸோ நம்மளுடைய கிளைமேட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக நேச்சுரல் டிசாஸ்டருக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வாட் இஸ் கிளைமேட் சேஞ்ச், வாட் ஆர் த கான்சிக்வன்ஸ். கிளைமேட் சேஞ்ச்னா என்ன, அதோடைய கான்சிக்வன்ஸ் விளைவுகள்லாம் என்னன்றதையும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வெதர். வெதர்னா என்னன்னு பார்ப்போம். வெதர், சீசன்ஸ் அண்ட் கிளைமேட்ஸ். Climate is the word people use in everyday conversations. ஸோ நம்ம எவ்ரிடே கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் என்ற வேர்டை நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் குவைட் ஆஃபன் வாட் தே ரியலி மீன்ஸ் இஸ் வெதர் நாட் அண்ட் கிளைமேட். நம்ம கிளைமேட் பற்றி பேசுவோம். கிளைமேட் நல்லா இருக்குது, கூலாக இருக்குது, ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஆனால் அது நம்ம சொல்கிறது கிளைமேட் கிடையாது. அது ரியல் மீனிங் என்னென்னா வெதரை தான் நான் சொல்கிறோம். வெதர் எப்படி இருக்குன்னா கூலாக இருக்குது, வெதர் ஹாட்டாக இருக்குது, அதுதான் நம்ம கிளைமேட்னு சொல்லிட்டு இருக்கோம். வாட் இஸ் த டிஃப்ரெண்ட், இதுக்குள்ள கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வெதர் இஸ் வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி ஹவர் ஆர் டே. இட் மைட் பி ரெய்னிங் ஆர் தே குட் பி பிரைட் சன்ஷைன், எ லாட் ஆஃப் விண்ட் எக்ஸெட்ரா. ஸோ வெதர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஒவ்வொரு ஹவருக்கு எப்படி இருக்கும். இப்போ மார்னிங் 6 o'clock பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் 8, 9 ஆக என்னாகும், வெதர் ஹாட் ஆகிட்டே போகும். இல்லைனா இன்னைக்கு கோலாக இருக்கலாம், நாளைக்கு ஹாட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெதர் அந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே சேஞ்ச் ஆகக்கூடியது தான் என்ன சொல்கிறோன்னா நம்ம வெதர்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா இட் மே பி ரெய்னிங்காக இருக்கலாம், இல்லைனா பிரைட் சன்ஷைனாக இருக்கலாம், லாட் ஆஃப் விண்ட் அதிக காற்று இருக்கலாம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வெதர்னு சொல்வோம். ஸோ வெதர்ன்றதோடைய கரெக்டான மீனிங் வானிலைன்னு சொல்லுவாங்க. வானிலை இப்போ மதியத்தில் நல்லா ஹாட்டாக இருக்கும், ஈவினிங்லேயும் மார்னிங்லேயும் கூலாக இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு ஹவருக்கும் ஒவ்வொரு டேக்கும் சேஞ்ச் ஆகக்கூடியது, ஷார்ட் டைம்லேயே சேஞ்ச் ஆகக்கூடியது நம்ம வெதர்னு சொல்லுவோம். வெதர் கீப் சேஞ்சிங். வெதர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு ஹவருக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கிளைமேட்னா என்னென்னா அந்த அதர் ஹேண்ட் is the pattern of weather an area or a region experience over a long period of time. ஸோ பேட்டர்ன் ஆஃப் வெதர், இந்த வெதருடைய பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிட்டே வர்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாலேயோ இல்லை ஒரு பர்டிகுலர் ரீஜன்லேயோ இந்த பேட்டர்ன் ஆஃப் வெதர் சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கிளைமேட்னு சொல்வோம். அது லாங் பீரியட் ஆஃப் டைம்லேயோ இல்லை செவரல் டீகேஸாவோ இருக்கலாம். A pattern of weather தான் நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்னு சொல்லுவோம். This pattern varies from region to region. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வெதர் பேட்டர்ன் ஒவ்வொரு ரீஜனுக்கும் சேஞ்ச் ஆகும். Before we come to various type of climate, let us briefly stop to introduce the season. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைப் ஆஃப் கிளைமேட்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலாம்னா சீசன்ஸை பற்றி பார்க்கலாம். சீசன்ஸ் அக்கர் as the earth revolves around the sun. சீசன்ஸ் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எர்த்து சன்னை சுற்றி வர்றதுனால தான் என்ன வருதுன்னா நமக்கு இந்த சீசன்ஸ் வருது. ஈச் சீசன் அட்லீஸ்ட் ஃபார் எ ஃபியூ மந்த் அண்ட் ரெக்யூர் எவ்ரி இயர். ஸோ இந்த சீசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூ மந்த்துக்கு 3 month இருக்கலாம், இல்லை 4 month இருக்கலாம். இது ஒவ்வொரு இயர்ஸ்க்கும் திரும்ப ரியக்கர் ஆகிட்டே இருக்கும். As we know, there are several seasons in a year. நமக்கு தெரியும் ஒவ்வொரு இயர்லேயும் நிறைய சீசன்ஸ் இருக்குன்னு தெரியும். அது என்னென்னா ஸ்ப்ரிங், சம்மர், மான்சூன், ஆட்டம் அண்ட் வின்டர். இந்த மாதிரி நிறைய சீசன்ஸ் வேர்ல்டில் இருக்குது. தட் அக்கர் இன் ஏ சைக்கிள். அது திரும்ப வந்துட்டே இருக்கும். சம்மர் வரும், சம்மருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன் வரும், வின்டர் சீசன் வரும், ஸ்ப்ரிங் சீசன் வரும். இந்த மாதிரி இது ஒரு ரிப்பீட்டட் சைக்கிளாக வந்துகிட்டே இருக்கும். Are seasons related to the weather or climate? இந்த சீசன்ஸ் எல்லாமே
எதோட ரிலேட் ஆகுது, வெதரோடவா இல்லை கிளைமேட்டோடவா அப்படின்னு கேட்டால் அதோடைய ஆன்சர் என்னன்னா ரெண்டுத்தோடையும் ரிலேட் ஆகும். கிளைமேட்டோடவும் ரிலேட் ஆகும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெதரோடவும் ரிலேட் ஆகும். The weather change with the season, that is, it can be dry and hot in the summer month or humid and raining during the monsoon. ஸோ இந்த வெதர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சீசனில் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி வெதர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ட்ரை அண்ட் ஹாட். சம்மரில் எப்படி இருக்கும், ட்ரையாகவும் ஹாட்டாகவும் இருக்கும். சம்மர் மந்த்ஸில் ட்ரை அண்ட் ஹாட்டாக இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா டியூரிங் த மான்சூன் ரெய்னி சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிட்னா ஈரப்பதமாகவும் ரெய்னியாகவும் இருக்கும், மழை பெஞ்சிட்டே வந்து இருக்கும். ஃபர்தர் த பேட்டர்ன் ஆஃப் த சீசன் இன் எ ரீஜன் இஸ் க்ளோஸ்லி கனெக்டட் வித் த கிளைமேட். ஸோ இதோடைய சீசன்ஸோடைய பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டோட க்ளோஸாக கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் 4 மெயின் சீசன்ஸ் அக்ராஸ் த மோஸ்ட் ரீஜன் ஆஃப் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மெயின் சீசன்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னா ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம் அண்ட் வின்டர். இந்த மாதிரி 4 சீசன்ஸ் வந்து வேர்ல்டில் மோஸ்ட்டாக வந்து அக்கர் ஆயிருக்கு. ஹவெவர் இந்தியா ரிசீவ் த ரெயின்ஃபால் டியூரிங் a specific period of a year, the rainy season or monsoon, along with the other 4. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம் அண்ட் வின்டர் இல்லாமல் அப்பப்போ மழையும் வந்து பெய்யுது. பர்டிகுலர் இயரோடைய பர்டிகுலர் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மழையும் பெய்யறதுனால இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், வின்டர் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெய்னி சீசன் அப்படி இல்லைன்னா மான்சூன் சீசனும் ஒன்று சேர்ந்து இருக்குது. ஸோ 5 சீசன்ஸாக வந்து இங்கே இருக்குது. ட்ரெடிஷ்னலி in many part of India, the year is divided into 6 seasons or ritus. சீசனோட இன்னொரு நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரித்துஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 6 சீசன்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. வசந்தானா ஸ்ப்ரிங் சீசனை வந்து சொல்கிறாங்க, வசந்த காலம் சொல்லுவாங்க. கிருஷ்மா வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன். வர்ஷானா ரெய்னி சீசன், வர்ஷானா ரெயின் அர்த்தம். ஷரத்னா ஆட்டம். ஹெமந்தானா ப்ரீ வின்டர் முன்பனிக்காலம் சொல்லுவாங்க. ஷிஷிர்னா வின்டர் குளிர்காலம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ட்ரெடிஷ்னலாக சீசன்ஸ் வந்து 6ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ரிச்சுவல் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் தீஸ் 6 ரித்துஸ் சச் அஸ் வசந்த பஞ்சமி ஆர் ஷரத் பூர்ணிமா. ஸோ நம்மளுடைய ஃபெஸ்டிவல்ஸு அது இல்லாமல் வந்து ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 ரித்துஸோட 6 சீசன்ஸோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வசந்த காலத்தில் வந்துட்டு வசந்த பஞ்சமின்ற ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷரத் டைமில், அதாவது ஆட்டம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஷரத் பூர்ணிமான்ற ஒரு ஃபெஸ்டிவலும் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. Next one, if we observe the world around us, we will notice that human, plant and animal life are in the rhythm with the ritus or season. ஸோ இந்த வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறத வந்து நம்ம அப்சர்வ் பண்ணனா ஹியூமன் மட்டும் இல்லாமல் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸும் பார்த்திங்கன்னா அதோடைய லைஃபோடைய ரிதம் வந்துட்டு இந்த ரித்துஸ் இந்த சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். கிராப்ஸ் வி க்ரோ, த ஃபுட் வி ஈட், cloth we wear and so on change with the season. நம்ம கல்டிவேட் பண்ணுற க்ராப்ஸாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம போட்டுக்கிற கிளாத்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருப்போம். டிபெண்டிங் அப்பான் த ரீஜன், சம் ட்ரீஸ் அண்ட் ஷர்ப்ஸ் ப்ளூம்ஸ் வித் த ஆன்செட் ஆஃப் வசந்தா ஆர் ஸ்ப்ரிங். ஸோ பர்டிகுலர் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் அண்ட் ஷர்ப்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ளூம் ஆகும், பூ பூக்கும். அது எந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங், தட் இஸ் வசந்தா. ஸ்ப்ரிங் சீசனில் வந்து பூ பூக்க ஆரம்பிக்கும். In some places they shed their leaves or change their colors. ஷரத் ஆர் ஆட்டம் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ரீஜனில் வந்துட்டு அந்த லீவ்ஸை வந்து ஷெட் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை லீவ்ஸோடைய கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பிளான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோடைய அப்பியரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்குது. அப்ரோச்சஸ் அண்ட் சம் அனிமல்ஸ் டெவலப் த திக் ஃபர் இன் த கோல்டு வின்டர் மந்த். ஸோ அதே மாதிரி அனிமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வின்டர் மந்தில் என்ன பண்ணோம், அதோடைய திக்கான ஃபர், அதாவது முடிகளை வந்து திக்காக வந்து வச்சுக்கோம், அது குளிர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. Usually, the climate remains stable over long period of time. However, scientists have been recording the changes in the climate of the world in recent decades.
ஸோ கிளைமேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைன் ஸ்டேபிளாக தான் வந்து இருக்கும். லாங் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 2 or 3 month அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ஸ்டேபிளாக தான் வந்து இருக்குது. சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து ரீசன்ட் டீகேஸில், அதாவது பர்டிகுலர் கொஞ்சம் சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. குளோபல் வார்மிங்னால வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எல்லாம் நடக்குதுன்றத சயின்டிஸ்ட்டும் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. Studies shows that many of these changes have been caused by human actions. So இந்த சேஞ்சஸ், கிளைமேட்டிக் சேஞ்சஸ்லாம் எதனால் நடக்குதுன்னா நம்மளுடைய ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், அதாவது டிஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனாலையும், ஃபேக்ட்ரிஸ் வந்து அதிகமாகிறதுனாலையும், இந்த மாதிரி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. Let us recapitulate. Weather is what we experience from day to day. வெதர்ன்றது என்னன்னா டே டு டே லைஃப்ல வந்துட்டு சேஞ்ச் ஆகக்கூடியது. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டே டு டே வந்துட்டு சேஞ்ச் ஆகக்கூடியது. ஒன்று விண்டாக இருக்கலாம், ரெயினாக இருக்கலாம், ஹாட்டாக இருக்கலாம், ட்ரையாக இருக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு மார்னிங் இருக்கிற மாதிரி ஈவினிங் அதாவது மார்னிங் இருக்கிற மாதிரி நெக்ஸ்ட் 1 or 2 hours வந்துட்டு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகலாம். இல்லைனா நெக்ஸ்ட் 1 or 2 hours வந்து டெம்பரேச்சர் வந்து லோ ஆகலாம், ரெயின் ஆக்கர் ஆகலாம். இது வந்து வித்தின் அவர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடியதை தான் வந்து நம்ம வெதர்னு சொல்லுவோம். சீசன்ஸ் ரெக்யூர் எவ்ரி இயர். சீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள்ஸ் மாதிரி வந்துட்டு எவ்ரி இயர் வந்து வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வெதர் ஆஃப் எ பிளேஸ் இஸ் டிஃப்ரெண்ட் இன் எவ்ரி சீசன். ஸோ ஒவ்வொரு வெதர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சீசனுக்கு வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு சம்மர் சீசனில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னா ஹிமாலயன் ரீஜனில் வந்துட்டு கொஞ்சம் கூலாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். Climates is long-term pattern in a particular region. There are many types of climates in the world. We will now survey in the main types found in India. Climates வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெதர் வந்து லாங் டேர்முக்கு ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் வந்துட்டே இருக்கும். அந்த வெதர் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 3 monthsக்கு வந்துட்டு லாங் பேட்டர்னாக வந்துட்டு மார்னிங்கில் எப்படி இருக்கும், ஈவினிங்கில் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட்டு நைட்டில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் வந்துட்டு அக்கர் ஆயிருக்கும். அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா கிளைமேட்னு சொல்லுவோம். தேர் ஆர் மெனி டைப் ஆஃப் கிளைமேட்ஸ் வந்து இருக்குது. வேர்ல்டில் வந்து நிறைய கிளைமேட்ஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம சர்வேல பார்ப்போம். ரிமைனிங் பார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.